Start your career at KSG Institutions. No donation, no capitation. KSG Institutions. Singanallur, Coimbatore. ஞானசேகரன் டைப்பான கிரிமினல்ஸ் வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டோடு தான் இவங்க செய்கிறாங்க. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு வந்து எதை பற்றியும் பயமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க போய் அங்கே ஜெயிலையும் போய் நல்ல ராஜா வாழ்க்கையை தான் நடத்துவாங்க. இந்த தீர்ப்பு இவ்வளோ இந்த 5 months வந்ததும் இது ஒரு பெரிய அதிசயம். ஸோ இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இதுக்கு வந்து பெருமை பீத்திக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த பொண்ணோட எஃப்ஐஆர் எப்படினாலும் சபட்டாஜ் பண்ணணும்னு தான் பிளான் பண்ணாங்க. இந்த பெண்ணை காப்பாற்றணும்னு நினச்சா அப்போ ஏன் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சிபிஐ வேண்டான்னு சொன்னீங்க? அப்போ யாரையோ காப்பாற்றுறதுக்கு தானே நீங்கள் பேசியிருக்கீங்க. இந்த பிஜேபியில் இருக்க மெயினாக வந்துட்டு இந்த விமென்ஸ் கமிஷனில் குஷ்பு எல்லாம் இருக்காங்க. அப்போ வந்து அவங்களாம் அன்றைக்கி வாயே பேசலை. இந்த பொள்ளாச்சியில் நடந்தப்போ இந்த பாமக ஆகட்டும் சரி, பிஜேபி ஆகட்டும் சரி, யாருமே வாய் பேசலை இந்த எலெக்ஷன் டைமில். ஆனால் இப்போ ஒன்லி திமுக தான் அன்றைக்கி போய் கனிமொழியெல்லாம் அப்படி ஒரு இது போட்டாங்க. பட் அதே கனிமொழி இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தப்போ பேசினாங்கன்னா கிடையாது. வணக்கம் மேம். இப்போ ரொம்பவே பரபரப்பா உள்ளான அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்கோட தீர்ப்பு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 30 வருடம் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்போட பின்னணி 11 குற்றங்கள் பத்திலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த யார் அந்த சார் அப்படின்ற ஒரு மேட்டருமே கோர்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன மேம்? ஃபர்ஸ்ட் தீர்ப்பு வரவேற்கத்தக்கது தான். ஏனென்றால் இந்த மாதிரி அரக்கர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தாதான் அடுத்தவங்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கும். பட் ஆனாலும் இது இந்த மோஸ்ட் ஆஃப் தீஸ் பீப்புள் இந்த மாதிரி இந்த ரேப்பிஸ் ஞானசேகரன் டைப்பான கிரிமினல்ஸ் ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டோடு தான் இவங்க செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எதை பற்றியும் பயமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க போய் அங்கே ஜெயிலையும் போய் நல்ல ராஜா வாழ்க்கையை தான் நடத்துவாங்க. இப்போ நம்மளே பார்க்குறோம் நிறைய ஆஃப் தீஸ் பொலிட்டிக்கல் அரெஸ்ட் எப்படி அவங்க உள்ளார போய் ராஜா வாழ்க்கையை நடத்திட்டுருக்காங்க. ஸோ அதில் எந்த அளவுக்கு இது ஒரு டிட்டரண்ட்னு சொன்னால் கண்டிப்பாக டிட்டரண்ட் கிடையாது. இவங்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். ஏன்னா இது பெண்கள் இது இந்த ஒரு பொண்ணை மட்டும் செஞ்சது மாதிரி தெரியல. ஏன்னா ஃபஸ்ட் இனிஷியலாக கேஸ் வந்தப்போ இந்த மாதிரி நிறைய பெண்கள் இந்த பொண்ணு தைரியமாக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த திராவிட ஊடகங்கள், திராவிடா பேக்ட் இந்த ஊடகங்கள் ப்ளஸ் திராவிட அந்த ஆட்டிடியூட் இருக்கவங்க என்னமோ பெரிய மார்பை தட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி ஏதோ இது திராவிட ஆட்சி, தட் இஸ் ஸ்டாலின் அவருக்கு தான் இந்த இது போகணும். ஏன்னா 5 மாதத்துக்குள்ளே இந்த தீர்ப்பு வந்திருக்குன்னா அது கரெக்ட் கிடையாது. ஏனென்றால் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே இந்த போலீஸ் அந்த பொண்ணுக்கு நிறைய துன்புறுத்தல் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இந்த மாதிரி கேசஸில் விமென்னை தான் டெப்யூட் பண்ணணும் போய் இன்டரோகேஷனுக்கு. பட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஆண்கள் அனுப்பிச்சு, அதுவும் அந்த பொண்ணு அன்றைக்கி எக்ஸாம் இருக்குது, இன்றைக்கி எனக்கு வராதிங்க, நான் அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வரேன்னு சொன்னாலும் அப்படி அதையும் கேட்காம போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ், மென் கான்ஸ்டபிள்ஸ் தான் அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ அதில் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இதை பற்றி பெருமையாக பீத்திக்கக்கூடாது. ஏனென்றால் அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணாங்க இந்த இந்த சபட்டாஜ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த எஃப்ஐஆர் ஆன்லைனில் போட்டு அதுவும் தப்பு. ஏன்னா இது ரேப் கேஸாக இருக்கும்போது நீங்கள் எதுவுமே எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. அப்போ இந்த பெண்ணுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ துன்புறுத்தல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அப்போ தான் வாபஸ் வாங்குவா கேஸ். அப்போ யாரையோ காப்பாற்றுறதுக்கு தான் இவ்வளவும் இந்த ஸ்டேட் போலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேட் போலீஸ் யாரோட ஆதரவில் பண்ணுவாங்கன்னா அந்த அன்றைக்கு இருக்கும் ஆளும் கட்சிக்கு தான் அவங்க சாதகமாக போவாங்க. அப்போ இது இந்த ஒரு 4-5 நாளாக நான் பார்த்துட்ருக்கேன். இந்த ஊடகங்கள் எல்லாம் என்னமோ பெரிய ஏதோ ஸ்டாலின் சாதித்த மாதிரி பேசுகிறாங்க. அது தவறு. ரெண்டாவது மக்கள் மறந்துட்டாங்களோ இல்லையோ, இதே ஸ்டேட் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இவங்க தடை கேட்டிருக்காங்க. இது மக்கள் எல்லாரும் மறந்துட்டாங்க. அப்போ உங்களுக்கு எதுவும் பாதகமாக இல்லாதப்போ நீங்கள் நேர்மையாக இந்த இது என்கொயரி பண்ணும்போது எதுக்கு போய் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு தடை எடுத்தீங்க, சிபிஐ வரக்கூடாதுன்ட்டு? அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, குற்றமுள்ள நெஞ்சு குறுகு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ எதையோ மூடி மறைக்கிறதுக்கோ இல்லை யாரையோ காப்பாற்றுறதுக்கு தான் இவ்வளவும் பண்ணியிருக்குது. ஆகையால் இவங்க மக்கள் எல்லாருமே மறந்துடுவாங்க, எல்லாருமே இவங்க சொல்கிறது கேட்டுருப்பாங்க. தவறு.
பட் இந்த தீர்ப்பு இவ்வளவு இந்த 5 monthsல வந்ததும் இது ஒரு பெரிய அதிசயம் தான். ஏனென்றால் இது வந்து இந்த பாராட்டு யாருக்கு கொடுக்கணும்னா, யாரோ PIL போயிருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த சிட்டிங் ஜட்ஜஸ் அன்னைக்கு SM சுப்பிரமணியமும் இன்னொருத்தரும் ஜஸ்டிஸ் அவங்க தான் இதை வந்து ஒரு SIT மாதிரி போட்டு ஒரு 3 பெண் IPS ஆஃபீஸர்ஸை போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இதுக்கு வந்து பெருமை பீத்திக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த இந்த பொண்ணோட FIR எப்படினாலும் சபட்டாஜ் பண்ணணும்னு தான் பிளான் பண்ணாங்க. அது வந்து லக்கிலி அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நல்ல நீதி அரசர்கள் வந்ததால் இந்த கேஸ் வேற ஒரு முதல்ல ட்ரெண்டில் போயிடுச்சு. அண்ட் தென் தி ஆஃபீஸர்ஸ் அந்த ஆஃபீஸர்ஸ்க்கும் நிறைய பிரச்சனை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு உருசல் புருசலாக மெசேஜஸ் வருது வெளியே. ஆனால் அன்றைக்கு அந்த லாயர் வந்து இந்த கவர்மெண்ட் லாயர் வந்து வேறு மாதிரி பேசுகிறாங்க. என்னமோ இவ்வளோ சீக்கிரமாக வந்துருச்சு, இது வந்து கிரெடிட் கோஸ் டு ஸ்டாலின். நோ, தி கிரெடிட் வில் டெஃபினெட்லி நாட் கோ டு ஸ்டாலின். ஏன்னா இந்த யார் அந்த சர்ச் அங்கே யாரோ ஒருத்தர் இவங்க காப்பாற்றுறதுக்கு தான் இவ்வளவும் பண்ணியிருக்காங்க. இல்லாட்டி ஏன் அந்த பொண்ணு தானே இந்த சொல்லியிருக்குது. ஒருத்தர் அந்த ஞானசேகரன் வந்து சார் பேசுவார், சாரோடையும் நீ அனுசரித்து போகணுன்னா, அப்போ அந்த பொண்ணுக்கு ஒன்றும் ஒரு விக்டமுக்கு ஒன்றும் பைத்தியம் இல்லை, இந்த மாதிரிலாம் இப்போ பொய் சொல்கிறக்கோ தேவையில்லாமல். இப்போ வந்து இவங்க திசை திருப்புறாங்க, யார் இந்த ஆளும் கட்சி. ஆனால் இந்த தீர்ப்பு வந்ததுக்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆளும் கட்சி இந்த தீர்ப்பை வந்துட்டு ஆனால் தள்ளி வைக்கிறது தான் பார்த்தாங்க. பட் சம்ஹவ் அந்த பெண்ணோட நல்ல நேரம், நல்ல ஜட்ஜஸ் வந்தாங்க, நல்ல ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க, நடந்திருக்குது. அப்போ வந்து இவங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அவ்வளோ ஒரு இது இந்த பெண்ணை காப்பாற்றணும்னு நினச்சா, அப்போ ஏன் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் CBI வேண்டான்னு சொன்னீங்க? அப்போ யாரையோ காப்பாற்றுறதுக்கு தானே நீங்கள் பேசியிருக்கீங்க. அப்போ வந்து இது வந்துட்டு தவறு. அதே மாதிரி இந்த அதிமுக இருக்கும் அரசியல் நபர்கள் வந்துட்டு இவங்களை பற்றி குற்றம் சொல்கிறார்கள். இவங்கள் வந்து இந்த பொள்ளாச்சி இதில் வந்து 6 வருஷம் டிலே ஆயிருக்குதுன்னா அதில் வந்து அவங்களும் திட்டு பசங்க. அவங்க வந்து என்ன நினச்சிட்டாங்க, CBI வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்துட்டு பிஜேபியோட சாதகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் சாதகமாக வரும்னு சொல்லி அவங்க பார்த்தாங்க. ஆனால் அது வந்து எல்லாமே இவங்க நினச்சது ஒன்று, இவங்க போட்ட கணக்கு ஒன்று, வேறு இது தீர்ப்பு வந்துச்சு. அங்கேயும் யாரோ ஒருத்தரை 2 இம்பார்ட்டன்ட் நபர்களை அங்கேயும் காப்பாற்றி விட்டுருக்காங்க. ஒன்று வந்து இந்த பொள்ளாச்சி ஜெயராமனோட மகன், இன்னொன்று வந்து SP வேலுமணியோட மகனும் இதில் இருந்திருக்கான்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த 2019 அப்போ இதெல்லாம் வெளியே வந்த இன்ஃபர்மேஷன் தான். அப்போ வந்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட், இப்போத்து கவர்மெண்ட் என்னமோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் அவங்க தான் பண்ண மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. இது தவறு. ஏன்னா எந்த ஒரு ஆளும் கட்சியில் இருக்கும் இந்த நபர்கள் யார் தவறு செய்கிறாங்களோ இந்த ஆளுங்கட்சிகள் அவங்கள சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து எப்படி அவங்க வந்து மார்பை தட்டிக்க முடியும்னு எனக்கு புரியல. அதே மாதிரி இந்த ஊடகங்களுக்கு வந்துட்டு ஒரு இது இருக்கணும், ஒரு மனசாட்சி. இப்போ வந்து நம்ம வந்து we are considered as 4வது பில்லர், 4th pillar ஆஃப் தி டெமோக்ரஸி. அப்படி இருக்கச்ச இவங்க வந்துட்டு ஒரு சில இந்த சங்கி நடத்தும் ஊடகங்கள் வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுறது. தட் இஸ் இந்த ட்ரிச்சியில் ஒரு அம்மா பொண்ணுக்கு இதே மாதிரி பிரச்சனை வந்தப்போ அவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. இது அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்கும்போது இந்த பிஜேபி சார்ந்த அன்றைக்கு இருந்த அண்ணாமலை போய் ஒரு பெரிய ட்ராமாலாம் போட்டார். இந்த மாதிரி என்ன சொல்கிறது, இந்த சாட்டை வச்சு அடிச்சுட்டு செருப்பை போட மாட்டேன், அதுவுமே ஒரு ட்ராமா. ஏன்னா அவனுக்கு அவ்வளோ ஒரு மனசாட்சி இருந்தால் அந்த ஆளுக்கு. அப்போ வந்து இந்த டெல்லியில் இருந்த இந்த மல்யுத்த வீரர்கள், அந்த பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் அவங்க MP மேலே கொடுத்தப்போ, இல்லாட்டி அந்த UP MLA வந்து அந்த ஒரு பொண்ணோட குடும்பமே அழிஞ்சு போச்சு, கற்பழிச்சு. அதுக்கப்புறம் காஷ்மீரில் அந்த சின்ன குழந்தை ஆசிஃபா, அதுக்கப்புறம் குஜராத்தில் அந்த பில்கிஸ் பானுவோட கேஸில் வந்து அந்த குற்றவாளிகளை ரிலீஸ் பண்ணிவிட்டு லட்டுவெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா? அப்படியே இந்த பெண்கள் இந்த கட்சி சார்ந்த பெண்கள் இந்த பிஜேபியில் இருக்கும் மெயினாக வந்துட்டு இந்த விமென்ஸ் கமிஷனில் குஷ்புவெல்லாம் இருக்காங்க. அப்போ வந்து அவங்களாம் அன்றைக்கி வாயே பேசலை. அப்போ வந்து திஸ் இஸ் ஆல்சோ ராங். வந்து இப்போ என் கட்சியில் யாருன்னா தவறு செய்தாலும் தவறு தான். அப்போ நான் நாளைக்கு செஞ்சாலும் அது தவறு தான். அப்போ வந்துட்டு சால் என்ன சொல்கிறது, அவங்களுக்கு அப்படியே நினைவுலேருந்து மறந்துடுறாங்க, அவங்களுக்கு கன்வீனியன்ட் ஃபர்கெட்டிங். அப்போ வந்து இது வந்து நல்லதே கிடையாது. இவங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லாத நபர்கள், இன்க்ளூடிங் தமிழிசை ஆட்டும் சரி, அந்த வானதி, குஷ்பு எல்லாம் யாருமே அந்த பிஜேபி இன்வால்வ்டு பீப்புள் பற்றி பேசலை. அதே மாதிரி இப்போ வந்து DMKலையும்
இப்போ இந்த அர்க்கோணத்தில் ஒருத்தன் என்ன பேர், அவன் பேர் ஏதோ என்னமோ ஒரு என்ன நல்ல வேலை ஏதோ ஞான வேலை ஏதோ அவனுக்கு ஒரு ஏதோ ஞானம் இது, அவன் வந்துட்டு பெண்களை சப்ளை பண்ணிக்கிறான், சொந்த பொண்டாட்டியே சப்ளை பண்ணிக்கிறான். அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. அப்போ வந்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்றைக்கு இருக்கும் ஆளுங்கட்சிக்கு என்ன ஒரு மனசாட்சி இருக்குது? அப்போ வந்து இவன் யாருக்கு சப்ளை பண்ணிக்கா? இவங்களோட தலைவர்கள் தான். அப்போ இவங்க எல்லாருமே பெண்களுக்கு டெஃபினட்டாக எந்த ஒரு ஸ்டேட்லையும், பட் தமிழ்நாடு இஸ் பெட்டர் கம்பேர்ட் டு த நார்தர்ன் ஸ்டேட். இந்த பிஜேபி ரூல் ஸ்டேட்ஸ் ரொம்ப வர்ஸ்ட். அப்போ வந்து இந்த அரசியலில் இருக்கும் யாருமே வந்துட்டு தனி மனிதன் ஒழுக்கம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து அவங்கவுங்க கட்சியில் இருந்தால் வாயை முடிக்கிறாங்க, இதே அடுத்த கட்சியில் இருந்தால் ஒரு கத்துன்னு கத்தி பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க. ஆகையால் அதிமுகவில் இருக்கிற நபர்களுக்கும் யோகிதம் இல்லை பேசுவதற்கு, திமுகவில் இருக்கும் நபர்கள் ப்ளஸ் இந்த திராவிட ஊடகங்கள் பேசும் பேச்சுகள், தட் இஸ் லாங்குவேஜ் அவ்வளோ அசிங்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஈவன் காங்கிரஸ் இவங்க எல்லாருமே இந்த மாதிரி தவறு செய்யாமல் எல்லாருமே பேச மாட்டாங்க. இந்த பொள்ளாச்சியில் நடந்தப்போ இந்த பாமக ஆகட்டும் சரி, பிஜேபி ஆகட்டும் சரி, யாருமே வாய் பேசல இந்த எலெக்ஷன் டைமில். ஆனால் இப்போ ஒன்லி திமுக தான் அன்றைக்கி போய் கனிமொழியெல்லாம் அப்படி ஒரு இது போட்டாங்க. பட் அதே கனிமொழி இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தப்போ பேசினாங்கன்னா கிடையாது. அப்போ யாரும் அவங்க கட்சியில் இருக்கும் ஒரு பெரிய நபரை காப்பாற்றுவதற்கு தான் இவ்வளவும் நடந்திருக்குது. பட் ஸ்டில் வி வெல்கம் திஸ் தீர்ப்பு. அதுக்கப்புறம் அவனுக்கு பெயில் இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கான். பட் எனிவே ஹில் கோ அன் அப்பீல் பிகாஸ் வந்து அந்த இது பனிஷ்மெண்ட் கம்மி பண்ணுறதுக்கு, ஏன்னா அவங்க அம்மா தான் இருக்கிறாரு. அப்போ இதுக்கு மட்டும் அவங்க அம்மா இருக்கிறாங்க, பொண்டாட்டி இருக்குது, குழந்தை இருக்குதுன்னா அப்போ நீ அந்த பெண்ணை நீ செய்யும் போது உனக்கு அந்த இதெல்லாம் நினப்பு கிடையாதா? அப்போ தன்னிலம் எவ்வளோ அவங்களுக்கு வந்துட்டு தே ஆர் ஸோ செல்ஃபிஷ். அவங்கள பற்றி தான் அவங்க கவலைப்படுறாங்க படுத்துட்டு, பட் அடுத்தவங்கள பற்றி கவலைப்படல. பட் இவங்கெல்லாம் வந்து பொது வாழ்க்கைக்கு வரக்கூடாது. ஆனால் இவங்கெல்லாம் அரசியலை வச்சு இந்த துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க. அப்போ வந்து இந்த ஞானசேகரன் கண்டிப்பாக இந்த பண்ணதெல்லாம் யாருக்கோ தான் பண்ணியிருக்கிறான். ஆனால் அந்த சார் பேசக்கூடாதுன்னு சொல்கிறது யாருக்குமே ரைட் கிடையாது. ஏனென்றால் இது நம்ம யாரும் பேசலை. இது வந்து பேசுனது வந்து யார் பாதிக்கப்பட்ட வந்து அந்த விக்டம், அந்த பொண்ணு தான் இதை சொல்லியிருக்காங்க. அதில் எப்படி இந்த கோர்ட் இப்படி சொல்லலாம்? அப்போ வந்து யாரை காப்பாற்றுறீங்க நிஜமாவே? இது வந்து மனசாட்சி இல்லாத ஒரு பேச்சு. ஆனால் இந்த மாதிரி ஒரு கொடூர ஆசாமிங்க, இந்த அரக்கன்களுக்கெல்லாம் இந்த தீர்ப்பு இது கம்மி. ஏன்னா உள்ளார் போய் மறுபடியும் என்ஜாய் தான் பண்ண போகிறான். எவன் வெளியே வருவானா தெரியாது. ஏன்னா நம்ம பார்த்தோம் இந்த ஹை ப்ரொஃபைல் பொலிட்டிக்கல் பீப்புள் சசிகலாலாம் எப்படி ஜெயிலில் உட்காந்துட்டு வெளியே ஷாப்பிங் போயிட்டு எல்லாம் பிக்னிக் மாதிரி போயிட்டு வந்தாங்களோ, இவங்களும் அப்படி தான் செய்வாங்க. ஓகே, ஸோ இந்த ஜெயில் ரூல்ஸ் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்க போது யாருக்குமே தெரியாது. யார் அதை கண்காணிக்க போகிறாங்கன்னு தெரியாது. ஏன்னா ஆளுங்கட்சி இருக்கும்போது இவங்களுக்கு சலுகையாக தான் போவாங்க. ஏன்னா இவங்க ஆளுங்கட்சி நபர்கள். அதில் இதெல்லாம் கோர்ட் வந்து கொஞ்சம் கண்காணிக்கணும். இதெல்லாம் ஒழுக்கமாக ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா? Start your career at KSG Institutions. No donation, no capitation. KSG Institutions, Singanallur, Coimbatore.